மக்களை இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சென்னை ஸ்பெஷல் வடகரி. வாங்க எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம். 4 கிலோ கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு கடலை பருப்போடு புதினா, வரமிளகா, உப்பு, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 200 கடலெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் போட்டு நல்லா பரட்டி கிளறி ஒரு 5 நிமிஷமாவது கிளறி விடணும். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் குடிச்சு வருது. நல்லா உதிரியாக வெந்த உடனே நல்லா செவந்துடும். அப்புறம் தான் நம்ம இறக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். சோம்பு, லவங்கம், பட்டை நல்லா வெடிக்கட்டும். செவந்த உடனே நல்லா வெடித்து வந்த உடனே கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். உப்பு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்த உடனே கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து வதக்கிக்கிடலாம். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தான். மஞ்சள், சீரகம், சோம்பு, மல்லி, பருப்பு, மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து வீட்டிலே புளிக்குழம்பு மசாலா மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம். அந்த பொடி தான் இப்போ நான் கலந்துருக்கேன். நல்ல எண்ணெயிலே பேஸ்ட் மாதிரி நல்லா வெந்து வரட்டும். வந்தோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இந்த வதக்கி வச்சுருந்த பருப்பை இப்போ நம்ம அந்த குழம்புல எடுத்து கலந்து நல்லா வேக விடணும். கொதித்த உடனே தீயை குறைச்சி வச்சு அடிப்பிடிக்காமல் அனல்லே போட்டுடலாம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ரொம்ப ட்ரையாக இருக்குது. தண்ணி ஊற்றிட்டேன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கி வச்சாச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. இடியப்பத்துக்கு அரைச்சி வச்ச மாவு இருக்குது வீட்டில். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுடு தண்ணி வச்சு உப்பு போட்டு நல்லா கிளறி அதுக்கு பிறகு நம்ம வந்து இடியப்பம் செய்யலாம். இடியப்பம் வந்து ஒரு எண்ணெய் இல்லாத ரெசிபி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி வராதுன்னு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா சேராது, உடம்புக்கு ஒத்துக்கிறாதுன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். இந்த வடகரி குழம்பு இடியப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.